கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு 5 வத்தல் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் காய வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தெடுத்துட்டோம். இப்போ 1/2 கப்பு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்து வரணும் வரை நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். உளுந்து நல்லா செவந்து வரவும் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் வறுத்தெடுத்துடுவோம். இப்போ உளுந்து பொட்டுக்கடலை ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம ஆற விட்டுடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துடுவோம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.